தொட்டு கும்பிடி நமக்கு இந்த கனடா தம்பதிகள் தந்த ஒரு கரப்பை விழுத்திட்டு நாட்டையே போட்டு போகிற விஷயம் வந்து இந்தியன் அமெரிக்கன் சம்பவம் வந்து வேற சாப்பாடுகள் எல்லாம் கையில் எல்லாம் பண்ணுது இந்த இடத்துல ஃபுல்லாக. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இலங்கையில் குறிப்பாக வந்து நீர்கொழும்புக்குரிய மாரவில்லைன்ற ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம். இதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். கனடாவிலேருந்து வந்த ஒரு குடும்பத்தோடு வந்து அப்படியே வந்து ரிலாக்ஸ் ஆகிக்கொண்டு இலங்கையை வந்து சுற்றி கொண்டிருக்கோம்ண்டு இன்றைய தினம் வந்து கொழும்புலேருந்து வெளிக்கிட்டு இந்த மாரவில்லையில் இருக்கிற குருசு அடி சேச்சு அப்படின்னு சொல்லுவினோம். அந்த சேச்சுக்கு தான் வந்திருக்கிறேன். நான் அதை பார்த்த உடனே எனக்கும் ஒரு வியப்பாக இருந்தது. அதால் உங்களோட பகிர்ந்துள்ளோன்ற ஒரு முடிவெடுத்திருக்கிறேன். உண்மையிலும் இந்த இடமும் வந்து அவ்வளோத்துக்கு நல்லா இருக்கும். உங்களுக்கு காட்டுற பாருங்கள். குறிப்பாக இதில் நான் பார்க்கிங் கடையில் விட்டுட்டு போய் கொண்டிருக்கேன் வாகனத்தை. இதில் கருவாட்டு கடைகள் அதே மாதிரி ஃபிஷ் மார்க்கெட் எல்லாம் நாங்கள் அந்த ஒரு ரோட்டால் தான் வந்து நாங்கள் கொழும்புலேருந்து வரைகளை சூப்பராக இருந்தது. அந்த வியூ தென்னை மரங்கள் எல்லாமே வந்து நல்லா இருந்தது. குறிப்பாக இதே மாதிரி சேச்சுகளை வந்து நான் கட்பட்டி சைட்லேயே வந்து பார்த்துருக்கேன். அதே ஒரு இதுதான் வந்து இந்த சேச்சும் இருக்குது. நிறைய பேர் உண்டு. சனிக்கிழமை அதனால் வந்து நிறைய பேர் வந்து இந்த சேச்சுக்கு வந்ததை பார்த்தேன். நான் உண்மையிலுமே எனக்கு வியப்பாக இருந்தது. ஓகே, இதுக்குள்ளே வீடியோ எடுக்கல மாற்றது தெரியல. ஆனாலும் வந்து போய் பார்ப்போம். சுவர்கள் லைனில் நிற்கணும். இந்த சேச்சுக்குள்ளே இடத்துக்காக லைனில் நிற்கணும்ன்ட்டு தெரியும். மெழுகுதிரி எல்லாம் வேண்டிட்டு அதை ஏற்றுறதுக்காக லைனில் நிற்கிறோம். சுவர்கள் எவ்வளோ பேர் வந்து அப்படியே முழங்காலால் நடந்து போய் கொண்டிருக்கிறாங்க. குறிப்பாக நேத்தியில் வச்சா நடக்கும் அப்படின்னு சொன்னவே அதனால தான் வந்து நடந்து கொண்டிருக்கிறேன். இந்த சூழலே வந்து அமைதியாக தான் இருக்கு. முழங்காலில் நடந்து போகிறதுக்காகவே வந்து அதில் இது தலைமன்றம் எடுத்துருக்கேன். பெரும்பாலும் சிங்களாக்கள் தான் இருக்கிறேன். நடந்து வந்துட்டு இதில் எல்லாம் கும்பிட்டு அப்படியே இந்தியாவில் பக்கத்தில் வந்து மெழுகுதிரி ஏற்றி கொண்டிருக்கணும். இதில் வேறு நாங்கள் நினைக்கிறேன். இதில் நீர்கொழும்பு சைடில் இருந்தீங்களா இந்த சேச்சை பார்த்தது உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும்னு நினைக்கிறேன். எங்களை பக்கத்தில் கல்லறைகளும் இருக்குது. அங்கால தொண்டில் சேச்சுக்குள்ளேயே வந்து நடுவிடம் இருக்குது. அதான் குருசு பள்ளி என்று வச்சுருக்கிறோம். அதே மாதிரி இதில் வந்து கடைகளும் இருக்குது. பழமையாகவே அந்த மடிச்சேச்சுகளில் இருக்கிற மாதிரி கடைகள்லாம் முழுது இங்கே தான் வந்து வேண்டிட்டு அப்படி லைனில் நின்று போய் கொண்டிருக்கணும். எத்தனை பேருக்கு இந்த சேஸ் வந்து தெரியுமன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. ஆமாம், வெயில்ண்டா கடும் வெயில். சரியா, இதான் வந்து அப்படியே வழிப்பக்கம். இதில் நிறைய கடைகள் உள்ளுக்கு நிறைய கடைகள் வந்து இருக்கிறத பார்க்கக்கூடிய பிறந்தது. இதுக்கால தான் நிறைய கடைகள் நடந்து போய் காட்டலாம். நாங்கள் வந்துட்டு மட்டும் தான் லேட்டாயிரும். சரி, என்னால் போய் பார்ப்போம் அந்த சந்தைக்கு உங்களுக்கு காட்டலுமான்னு. குறிப்பாக இந்த சந்தியில் நல்ல வடை வாசனைகள்லாம் இருக்குது. வடை பொறிஞ்சு விற்று கொண்டிருக்கணும் அந்த துண்டுக்குள்ளே. நிறைய பேர் இந்த நாளைக்கெல்லாம் நான் நினைக்கல இதுக்குள்ளெல்லாம் நாங்கள் வந்து நிற்கிற அளவு இருக்கும்போது இல்லை. இதுதான் இந்த மூளை பக்கம். அப்படியே இந்தியாவில் பக்கம் ஃபுல்லாக ஃபிஷ் மார்க்கெட்டுகள் அது சம்மந்தமானதுலாம். இதுக்குள்ளே இந்த பாருங்கள் இந்த சேச்சு கடலோர சைட்டோடைய வந்து ஒரு சிலுவா ஒன்றை வச்சுருக்கணும். அதான் இந்தியாவில் நிறைய பேர் வந்து போயிட்டு வர்றதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. நண்டு இறால் எல்லாம் பொறிச்சு வைக்கணும். அதான் வாசனையாக கிடக்குப்பா. இந்த விஷயங்களெல்லாம் நான் இந்த ஒரு வீடியோக்கள்லையும் வந்து பார்த்ததில்லை. அதான் கவலையாக இருக்குது. இன்னும் மரங்கள் அஞ்சாவில் பார்க்க மாட்டேங்கணும். நல்ல பழத்துரு இங்கே பழங்கள் எல்லாம் வச்சு வைக்கணும். இது பேரப்பழமோ அதுன்னு சொல்லுவோம். அந்த இருக்குது அந்த கசக்கீட்டு சாப்பிட்ற பழம். கடற்கரைகள் அண்டி இருக்கிற இடங்களில் பெரும்பாலான இடங்கள் வந்து இந்த சேச் தான் வந்து இருக்கும். இலங்கையிலையும் சரி உலகத்துலேயும் சரி எல்லா இடத்துலையும் பாருங்கள் தென்னை மரங்களுக்கு இடையில் ஒரு சிலுவம். இந்தியாவிலே வந்து ஆக்கள் இருக்கக்கூடிய மாதிரி இடங்கள் எல்லாம் வந்து வச்சிருக்கணும். மாதா சிலுவம் இதில் இருக்குது. ஆனால் மேலே சிங்களத்தில் எழுதிருக்கு, கலைன்னு எழுதிருக்கணும்னு தெரியல. இது மாதிரி கீழே வந்து சிங்களத்தில் எழுதிருக்கிறேன். இதில் வந்து கொளுத்தக்கூடாது, மெழுகுதிரியை வெட்டி வச்சுட்டு போகணுமெண்டு இல்லை நிறைய பேருக்கு மெழுகுதிரியை வச்சிருக்கணும். போய் தொட்டு கும்பிடினோம். அங்கால கொஞ்சம் பேர் ரெண்டு அப்படியே பீச்சில் ஃபன் பண்ணி கொண்டிருக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா முதல் இந்த கோபுரோட கனெக்ட் பண்ணியிருக்க மேக் வந்து எப்போயுமே வந்து ஆஃப் ஆகுது. இப்போ இந்த அப்டேட்டுக்கு பிறகு டிஜே வந்து தண்டை பாலில் ஆஃப் ஆகுது. கோபுரம் ஆஃப் ஆக அதுவும் வந்து ஆஃப் ஆகுது. இப்போ அண்ணாக்கள் வந்து அவங்களுடைய வேண்டுதல்களில் முடிச்சுட்டு நம்ம அதை வணங்கிட்டு வந்துட்டோம். இதுக்கு பிறகு அப்படியே அனுராதபுரம் போகிறோம்ன்றது முடிவு. ஆனால் டைம் லேட் ஆகிட்டா அந்த பிளான் வந்து கேன்சல் ஆகலாம். பார்ப்போம் அடுத்தடுத்து என்ன நடக்குதுண்டு. இன்னும் இது 7-8 நாளுக்கு போகும் இந்த ட்ரிப். சரி, நேற்று வந்து அந்த சேஸ் பார்த்த உடனே அப்படியே வந்து அனுராதபுரம் போவோம் அப்படின்னு வந்து விட்டுருந்தாங்க. ஆனாலும் வந்து லேட் ஆகிட்டு அக்காக்களும் வந்து வெயில் பயங்கர வெயில், அதனால் வந்து டயர்ட் ஆகிட்டோம். யாழ்ப்பாணமே போவோம் அப்படின்ட்டு வந்து விட்டுருந்தாங்க.
குறிப்பாக வந்து அவையில் முன் வச்ச இன்னும் ஒரு ஆசை என்னென்னு பார்த்தீங்கன்னா கயால்லையும் கூப்பிடுங்க, நாங்கள் 2 நாளாவது எஃப்னாவில் நின்றுட்டு போவோம் அப்படின்ட்டு. ஏன்னா நான் இதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இன்னொரு அயர் இருக்குது. அதால் வந்து இவையில் வந்து 24ஆம் தேதி மட்டும் பயணம் செய்ய போயிடும். அது வந்து புவனேஸ்வரன் தான் வந்து இவையில் என்ன டேக் ஓவர் பண்ணி கொண்டு போவார் எந்த கைட்டின் படி. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஏன் இவையில் விட்டுட்டு அங்கே போகிறீங்களா அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அவையில் புக் பண்ணியிருந்தேன். இவையில் வந்து இப்போ திடீரென்று புக் பண்ணாலும் நான் இவ்வளோ நாளும் தான் நிற்பேன் அப்படின்னு சொல்லி தான் இவையில்ட்ட அந்த ஒரு இதை வந்து நான் எடுத்துகிறேன். அதில் பிரச்சனை இல்லை, அவைகளுக்கு எல்லா விதத்துலேயும் வந்து என்னால் இயலுமான பெஸ்ட்டை வந்து கொடுத்து கொண்டு இருப்பேன். குறிப்பாக வந்து ஆசை அப்படின்னு சொன்னால் கயாழ்னி வரணும் அப்படின்ட்டு சொன்னவேல். அதால் வந்து கயாழ்னியை வந்து இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்தேன். நேற்று வந்து இவையில் என்ன ஹோட்டல் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஜே3 ரெசார்ட் அப்படின்ட்டு அதில் ரக்கி போட்டு சரி நாங்கள் போவோம், நானும் கையாளியும் போய் அலஸ்டின் ப்ரோ கிட்ட நிற்போம் அப்படின்னு பிளான் பண்ணாங்க. ஆனால் வந்து எங்களுக்கு இந்த கனடா தம்பதிகள் தந்த ஒரு சர்ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ரூம் வந்து புக் பண்ணியிருக்கிறோம். உண்மையிலுமே ஒரு லக்ஸரியான ரூம். நான் இந்த இடம் வந்து நான் பார்த்ததில்லை, கேள்விப்பட்டதும் இல்லை. அதனால தான் ஒரு விஷயத்தை வந்து உங்களோட இந்த ஒரு விஷயத்தை வந்து காட்டணும் அப்படின்னு முடிவு எடுத்திருக்கேன். கயாலினியோட அப்படி சரி கயாலினி, நேற்று எப்படி இருந்தது உங்களோட நாள்? நல்லா இருந்தது. எதிர்பார்க்காத ஒரு சர்ப்ரைஸ். என்ன உண்மையிலுமே வந்து இதுக்காக சொல்லலை, எங்களுக்காக தந்த ரூம் எடுத்தது அதுக்காக எல்லாம் சொல்லலை. ஒரு நல்ல அக்கா, சிங்கிள் அக்கா. எனக்கு அவன் வைஃப் வந்து நல்ல ஒரு குணமான அக்கா, நல்லா பழகுறா. எனக்கு நேற்று தானே தெரியும், நேற்று வவுனியால இருந்து வந்து மட்டும் கதை தான். உண்மையிலே நேற்று கொழும்புல இருந்துச்சு 9 hours கிட்ட ஆயிட்டு நாங்கள் ட்ராவல் பண்ணி வர்றதுக்கு. ஒப்போ இவ்வளோ தூரம் மட்டும் நான் வந்திருக்க மாட்டேன் அப்படின்ட்டு அண்ணாவோட வந்து அண்ணா வந்து தெரியாம நைஸாக கூட்டிகிட்டு வந்துட்டார். உண்மையிலுமே வந்து அண்ணாக்கும் தெரியாது, அண்ணா வந்து பக்கத்தில் இருக்கும் டப்பண்டு போயிடலான்னு யோசிச்சார். ஆனால் தூரம் வாகனம் விளத்தி பகலில் வர்றது கஷ்டம். அதனால் வந்து எங்களுக்கே வவுனியால இருந்து யாழ்ப்பாணம் வந்து போகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டு ஷோரூம் வந்து ஓப்பன் ஆக போகுது. கையால் எங்களை ஒரு பைக் வந்துட்டு தாங்களாம் ரைடு அடைய வச்சாலும் எடுக்கலாது. இதில் ஜே3 ரெசார்ட் பாருங்க என்ட்ரன்ஸ். இது வந்து நாங்கள் உண்மையிலுமே வந்து நேற்று வரைக்கும் சும்மா அப்படி என்ன சொல்லுவோம் லைட்னிங் வடிவாக இருந்தது. இப்போ வடிவா இல்லை, இப்போ வடிவாக இரவு பார்க்க. இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா வாகனங்கள் எங்களோட முத்துப்பாண்டி அதில் நிற்கிது. பழைய வீடு பழைய வீடு உண்டு. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ முன்னுக்கெல்லாம் வடிவாக செய்து வச்சிருக்கேங்க. இதெல்லாம் தெரியும் உங்களுக்கு நினைக்கிறேன். முந்தைய காலத்தில் மேல் மாடியே மரத்துலாம் செய்திருக்கேன். ஓ இதில் அந்த சுருள் படி மாதிரி வச்சிருக்கேன். இந்த இதில் பாருங்க, இந்த இது சுருள் படி செய்திருக்கேன். மரத்தில் தான் படியே செய்திருக்கேன். ஓ அதான் மரத்தால். ஓ என்ன எப்படி ஸ்ட்ராங்காக ரெண்டாவது தெரியல என்ன முதிரையல் பாலையெல்லாம் இருக்கு. இது ஒரு அக்கா தான் மெயினான்ட்டு இந்த விஷயங்களை வந்து செய்து கொண்டிருக்கிறா. சரி அப்படியே இந்தியாவில் வந்து இந்த ஃபூல் விளையாட்டுன்னு சொல்கிறது இது காட்டில் ஃபூல் விளையாட்டு. இது ரிசப்ஷன் நினைக்கிறேன், இதை தான் வச்சிருக்கிறேன். இது என்னென்ன விளையாடுறது? இது வந்து நேற்று தான் வச்சு காட்டுறது. நேற்று தான் வந்து விளையாட எங்களுக்கு தெரியும். அண்ணாக்கள் சொல்லித்தல் ஒரு கேம் விளையாடினா அந்த கரெக்டாக விழுத்திட்டார் அண்ணா, அதில் நான் வின் பண்ணிட்டேன். மற்றபடி நான் வின் பண்ண சான்ஸ் இருந்திருக்காது. எப்படி வச்சு அதே போய் உள்ள விழுந்துட்டு அதால வச்சு இந்த ஒரு இது வந்து எப்படின்னா இது ஒரு டீம் டபுள் கலர் சிங்கிள் கலர் மற்ற தனி 2 பேர் டீமா மாறி மாறி கரும்புல நான் வெள்ளை காய் எங்கட கருப்பு காய் என்ன மாதிரி அதால வச்சு விழுத்துறது. அந்த வெள்ளை உள்ள விழுந்துட்டேன்னா திருப்பி எங்க எடுத்து வச்சு எங்கேயும் விளையாடலாம். இது வந்து நேற்று எங்களுக்கு தெரிஞ்ச ரூல்ஸ் என்ன. சரி அப்படியே அங்கால பார்ப்போம். இந்த மரத்தில் எல்லாம் வந்து நிறைய விஷயங்கள், இந்த கதிரைகள் எல்லாம் வந்து பெரும்பாலும் செய்து வச்சிருக்கிறேன். நல்லா இருக்கு. ஆனால் எனக்கு இந்த இதை பார்க்கலாம் எனக்கு வியப்பாக இருந்தது உண்மையிலுமே. அதோட கையாலே இதுதான் வந்து எங்களோட ரெஸ்டாரண்ட் ஏரியா. அதுகள் எல்லாம் மற்ற ரூம்ஸும் வந்து அங்கே இருக்குது. அப்படியே போய் காட்டுறவங்களோட ரூமை ஓப்பன் கிச்சன் வச்சிருக்கணும் இதில். இதெல்லாம் பாருங்க நல்லா இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி 3 செட் இருக்குது. அண்ணாக்கள் அங்கால செட்டில் நிற்கிறோம். நாங்கள் வந்து இதில் மேலே இருக்கேன் 103 நம்பர் ரூம். எங்களோட மேல் ரூம் ஃபோட்டோ ஷூட் எடுக்கணும். ஒரு அங்கால சைட்டில் இதான இது இருந்தால் இஞ்சால வருங்க அண்ணாக்கள் நிற்கணும். இதான் வந்து இது இஞ்சால முன்பக்கத்தால் பார்க்க இப்படி தான் இருக்குது வெங்கடையும். அப்படி இப்போ மேலே போய் என்ன டூர் ரூம் டூர் வந்து பார்க்க போகிறோம். அதே மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே வந்து இன்க்ளூடட். நீங்கள் வேணுமெண்டா மதியம் டின்னர் எல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிடலாம். வெல்கம் டு பேலஸ். வெல்கம் டு மை ரூம். இது நேற்று இரவு எடுத்துருக்கலாம், கேமரா பிரச்சனையால் வந்து எடுக்கலாம். போயிட்டு என்ன லைட்டை நிப்பாட்டிட்டீங்க. சரி இப்போ வெளிச்சத்துக்காக எல்லாம் திறந்து விட்டாச்சு. கேமரா கொண்டு சொல்ல பயவுள்ள கொண்டு லோஸ்மோ அதனால் லைட் கிளியராக இருந்திருக்கு. இதான் எங்களோட ரூம். இது தனித்தனி பெட். தனித்தனி பெட். இதில் கதிரைகள் மற்றது என்ன சொல்கிறது அங்கால வெளி ஏரியாவுக்கு என்ன சொல்லுவீங்க?
பால்கனி பால்கனி டிவி இங்கால பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் இருந்தது. அதே மாதிரி நாங்கள் வளமையாக ஆட்டையை போட்டுட்டு போகிற விஷயம் இந்த டீ இதுகள் பிடிக்கிறதுனால ஆட்டையை போட்டுட்டு போகலாம். அப்படியே அங்கால பால்கனி வியூவையும் காட்டுவோம். இப்படி வந்தீங்களேன்னு சொன்னா இங்காலெல்லாம் நல்ல சோழியா இருக்கு, ரிலாக்ஸ். அப்படி வந்து இருந்து நைட் இது கேக்குது, இப்படி பின்னால வந்துட்டு இப்படி ரிலாக்ஸா இருந்து டீ ஒன்றையும் குடிச்சு கொண்டு வடிவா இருக்கலாம். நார்மலா ஒவ்வொரு ரூமுக்கும் ஒரு பிரைஸ் இருக்கு. இது வந்து டபுள் ரூம். அதே மாதிரி எழுதப்பட்ட விளம்பரம் இல்லை, இது ப்ரமோஷன் இல்ல நான் சொல்றேன். எனக்கு என்னடா நான் இதை ஷேர் பண்ண நல்லா இருக்கு. கூட பேர் நீட்டா விரும்புறீங்க அதுக்காண்டி சொல்றேன். வேற ஃபேமிலிக்கும் இருக்கு, ஃபேமிலி ரூம் எல்லாமே இருக்குது. அவையல் ஃபேமிலி ரூம்ல தங்கி இருக்கிறேன், அப்படி இருக்குது. மற்றது பாத்ரூம் காட்டணும், முக்கியமானது பாத்ரூம் டூர். இதை பாருங்க, இப்படி தான் இருக்கும் நைட்டில். நாங்கள் அந்த பெட்ஷீட்லாம் நாங்களாம் மடித்து வச்சு இப்படி இருக்கா, நீட்டாக இருக்கும். இது பாத்ரூம், அது சூப்பர் நீட். அங்கால காட்டுங்க, அது அங்கால குளிக்கிறது, ஹீட்டர் இருக்குது, கண்ணாடி எல்லாமே இருக்கு. ஐயோ என்ன சோப்பு இருக்கு அதில். ஓகே, எல்லாம் நீட்டா இருக்குது. அடுத்தது நாங்கள் இப்போ வந்து சாப்பிட போறோம். என்ன சாப்பிட போறீங்க? என்ன சாப்பிட போறோம்டா, நாங்கள் வந்து தோசையும் ஒரு இங்கிலீஷ் பிரேக்ஃபாஸ்ட் சொன்னாங்களே சாம்பிள் வாக்குறதுக்கு. இங்க வந்து இந்தியன் அமெரிக்கன் இங்கிலீஷ் அமெரிக்கன் தோசை, சாப்பாடுகள், இடியப்பம், இட்லி, புட்டு அதுகள் எல்லாம் இருக்காம். அப்போ நேற்று இரவே எங்களுக்கு ஆர்டர் எடுத்து விடிய செய்து தருவீங்கன்னு சொன்னவங்க. இனி போய் அதை சாப்பிட்டு பார்ப்போம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன டீ, பிளேன் டீ கேட்டேன். நான்வெஜ் சின்ன கப்பில் நான் சோடா வச்சிருக்கேன். சரி, அதை குடிப்போம். அதுக்கு பெரிய கரண்டி சீனி கிடைக்கிறது. சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு கையால் இங்கிலீஷ் பிரேக்ஃபாஸ்ட் சொன்னால் சொசைட்டிஸ் பிரெட் என்ன காட்டுங்க. நானா சொன்னேன், நான் தான் சாம்பிள் பேக் என்னென்னு சாப்பிடுறேன். சரி, அது இருக்கட்டும். நான் வந்து தோசை சொன்னேன், அதுக்கு சம்பல், அதே மாதிரி சம்பல் இல்லை சாம்பார், சம்பல் எல்லாம் வந்துருக்கு. நாங்கள் சாப்பிட்டு வரோம். சரி, இப்போ சாப்பிட்டு முடிஞ்சு ஃபேமிலி எப்படி இருந்தது? நல்லா இருக்கு. உனக்கு பிரேக்ஃபாஸ்ட் இங்கிலீஷ் பிரேக்ஃபாஸ்ட் சொல்லவே இல்லை, எனக்கு அது தெரியாது. என்னது பான் தெரியும், அதே முட்டையை தனியாக சொசைஜஸ் எல்லாம் தெரியாது ஆளுக்கு. நான் தான் ரெண்டையும் சேர்த்து சாப்பிட்டது. நல்லா இருந்தது சாப்பாடுன்னு சொல்லி இப்போ மத்தியான சாப்பாடு வந்து புக் பண்ணி போட்டு இங்கேயே புக் பண்ண போயிடுமா. இப்படியே மேல் வியூ காட்டுங்க. அதே மாதிரி இதுல இருந்து நாங்கள் அடுத்தது அங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீச்சுக்கு போகிறோம். கசூர்னா பீச் ஆக்கள் வந்து குளிக்கணும் அப்படின்னு சொன்னதில் அதால் வந்து போகிறோம். இந்த மேல் வியூவையும் காட்டுற பாருங்க. மாம்பழம் எல்லாம் வெட்டி வச்சிருக்காங்க, நல்லா இருக்கு. மற்றது இங்கே இவையல் வந்து இவையலுக்கு சொந்தக்காரர் இல்லை தானே. இப்போ இங்கே சாப்பாடு இப்போ பெனங்காப்பணி நேரம்லாம் கேட்ட விலவை சுட்டு கொடுக்குறேன் எல்லாம் சொன்னேன். எல்லாமே இங்கே வந்து செய்யணும். நீங்களும் வந்தால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் இப்போதைக்கு புக்கிங் கிடைக்காது. அதை மட்டும் நல்லூருக்காகவே எல்லாம் ஃபுல் புக்கிங்க. சரி ஃபார்ம் அடுத்தது. சரி, இப்போ நாங்கள் கசூர்னா பீச்சுக்கு வந்துட்டோம். காட்டுறதானே பீச்சு. இந்த கதிரை வந்து நான் நீர்குழம்புல வேண்டிட்டு வந்தேன். நான் கையாலையும் அக்காவும் போட்டுட்டு இருந்த விழாக்கள். அதோட இது சின்ன பிள்ளைகளுக்கு இது வேண்டி இருக்கிறேன் வேணா. இந்த பலூன் என்ன குளிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி வந்து வேண்டி வச்சிருக்கிறோம். அங்கே போய் ஆற்றுல குளிக்கல கரெக்டாக போட்டு காட்டுற மாதிரியில். அப்புறம் வந்து இன்றைய தினம் வந்து கசூர்னா பீச் வந்து ஃபுல் பிஸியாக இருக்குது. நான் உங்களுக்கு காட்டுறேன். அதில் சிங்கள மக்கள், அதே மாதிரி எங்களுடைய புலம்பெயர் உறவுகள், அதே மாதிரி முஸ்லீம் மக்கள் எல்லாருமே வந்து இந்த இடத்துல வந்து நிற்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. நிறைய பேர் வெளிநாட்டவர்கள் கூட இந்த இடத்துக்கு வந்திருக்கணும். சூப்பராக ரிலாக்ஸாக இருக்கக்கூடிய ஒரு இடம். ஆனால் வெயில் தான், மண்டை பிளக்கிற வெயிலாக இருக்குது. அதனால் வந்து பிரச்சனை இல்லை. இதில் பாருங்கள் ஃபன் பண்ணி கொண்டிருக்கணும். அப்படி இந்த ஃபுல்லாக போட் சஃபாரியும் நீங்கள் இதில் வந்து போகக்கூடிய மாதிரி எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். யாழ்ப்பாணத்தில் இருக்கிறார்கள், நான் சொல்கிறேன் வெளியில் இருக்கிறார்கள். அதோட இதில் ஒரு டீம் வந்து வெள்ளைக்கார டீம் தான் ஃபுல்லாக வந்து நின்று ஃபன் பண்ணி கொண்டிருக்கணும். இவ்வளோ நேரம் அண்ணாக்கு குளிச்சுட்டு இப்போ தான் வந்து வந்திருக்கணும் வெளியில். 12:30 ஆகிட்டு நேரம். இதில் பாருங்கள் அப்படி மரங்களுக்கு இல்லைன்னா அந்த காயம் தான் பிரச்சனை. இதில் தலையிலேயே வந்து தன்னை வேலையை காட்டிகிட்டு போகுது. அதுதான் ஒரு பிரச்சனை. மற்றபடி ஓகே. கசூர்னா பீச்சில் வளமையாக காட்டுற விஷயங்கள் இருந்தாலும் நாங்கள் பெருசாக வந்துமே கிடையாது. நாங்கள் இதில் அடுத்தது என்ன நடக்குன்னு பார்ப்போம். பேன் எடுக்கட்டும் கடவுளை ஆட்டேன் பேன் ஆமாம். பறக்குது. காரைநகரில் திடீரென்று பத்தி எறிந்த தீ, தப்பி ஓடிய மக்கள். இங்க பாருங்க.
பீச்சால் வந்துட்டு இப்போ சாப்பிட அதே ஹோட்டலுக்கு வந்திருக்கிறோம். அதில் வந்து ஜம்போ ஸ்வீப், ஆனால் என்று தான் இதுக்கு பேராம். ஆனால் எங்களுக்கு தெரிஞ்சது இறால் பொரியல். அது இங்கே இந்த சோஸில் இதை உடைச்சி சாப்பிட்டு பார்ப்போம். என்னென்னு சாப்பிட்றது தெரியா, அவைய சாப்பிட்டதை பார்த்துட்டு அதுக்கு தான் உங்களை நான் சாப்பிட்டு காட்டுட்டேன். இது வந்து பொரிச்சதுன்னு நான் சொன்னேன் இல்லையா, இது சுட்டதாம். இது வந்து இப்படி உடைக்கணும். கோதை உடைக்கிறதே பெரிய டாஸ்க். தலை சாப்பிட்றது இல்லை, ஒரு மாதிரி உடைச்சிட்டு இந்த சோஸுக்குள்ளே போய் ஒரு காய் சாப்பிடுவோம். நிறைய பேர் சாப்பிட்டா ஒரு காய் சாப்பிடுவோம். நல்லா இருக்கும். நாங்கள் 2 பேரும் தானே 2 தானே டிப் பண்ணுறோம். சோஸோடது சோஸ் நல்லா இருக்கு. சோஸ் வந்து பச்சை மிளகாய், செத்தல் மிளகாய் எல்லாம் போட்டு அப்படியே ஒரு நாள் செய்து சாப்பிட்றதா இருக்கு. வீட்டை வேண்டி செய்து சாப்பிடுவோம். சிக்கன் பிரியாணி சொன்னாங்க சாப்பிடுவோம். ஹைதராபாத் மாடல் ஆனால் அரிசி நல்ல சாஃப்டாக இருக்குது. நாங்கள் வளமையாக தான் போடுறது. இந்த இந்தியன் அரிசி இல்லை, இந்தியன் அரிசி யோதிரியா நல்லா சாஃப்டாக இருக்கும். ஓகே, நல்லா இருக்கும். இதே மாதிரி டிஃப்ரெண்டான டேஸ்ட்டில் நல்லா இருக்கும். ஒரு ரெடியாக சாப்பிடுவாங்க. ஜெஸ்ஸி லக்ஸுன்னு பார்த்தோன்றிருக்கேன் சாப்பிட்டுட்டு. சரி, இப்போ வந்து பார்த்தீங்களாண்டா ரியோவுக்கு வந்து நாங்கள் இது வந்து நல்லூர் கோயில் திருவிழான்றதால வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே வாகனத்தை வந்து கொண்டு போயிடலாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா வாகனம்லாம் போயிருக்கு. நாங்கள் நடந்து தான் போகணும். வாகனத்தை தூரத்தில் விட்டுட்டு நடந்து போய் கொண்டிருக்கோம். கயால் இதில் இருக்கிற கடைகள் எல்லாத்தையுமே ஆள் வந்து பார்த்துட்டு போகிறான். நல்லூர் கூட்டிகிட்டு வரக்கூடாது, ஆள் கூட்டிகிட்டு வந்தால் சிலவு தான். சரி, ரியோவுக்கு வந்துட்டோம். வளமையான விஷயங்கள் தான் உள்ளே நடக்கும். சரி, இப்போ பார்த்தீங்களாண்டா நேற்றைய தினம் நாங்கள் ரியோபுரம் அப்படின்னு சொல்லியிருப்போம். அதுக்கு பிறகு வந்து வீடியோ எடுக்கல. ஆனால் அங்கே நடந்த சம்பவம் வந்து வேறு. என்னென்ன பார்த்தீங்களாண்டா, அங்கே போய் ஐஸ்கிரீம் குடிக்க நாங்கள் பில் போட்டுட்டு அந்த பில் ஒன்று தருவினோம். அதை கொண்டு வந்து லைனில் நின்று நாங்கள் கொடுக்கணும். ஆனால் லைனில் நிற்க ஒரு சிலர் என்ன செய்யணும், அது 2-3 பகுதியாக இருக்குது. மற்ற பகுதியில் எங்களுக்கு பின்னுக்கே வந்து நாங்கள் லைனில் நிற்கல. அவையில் போய் பில்லை போட்டுட்டு என்ன செய்யணும் மட்டும் பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீமை வந்து வேண்டிட்டு போயிடும். அவையிலும் வந்து உள்ளே இருக்கிறாங்களும் அந்த கொடுக்குறத பொறுத்து தான் வந்து அவையிலும் வந்து டெலிவரியை பண்ணி கொண்டிருக்கிறோம். இப்போ நாங்கள் பில்லை போட்டுட்டு லைனில் நிற்கிறவங்களுக்கு விசரா என்ற ஒரு எண்ணம் வந்து எனக்கு வந்து தோணுது. என்றாலும் நாங்கள் மரியாதையை போய் அந்த மேனேஜரை வந்து கேட்டு நாங்கள் மேனேஜர் எப்படி நீங்கள் பில் போடுறத நீங்கள் அங்கே ஓர்டரை வந்து அங்கே அனுப்பிக்கலாம், அதில் ஓர்டர் படி செய்து கொடுத்தா நல்லதானே அப்படின்ற மாதிரி கேட்டோம். அவர் வந்து இந்த குரலை வந்து உசக்க இல்லை நாங்கள் அதெல்லாம் செய்து பார்த்தாச்சு, இங்கே அது ஆக்கலாங்க திருந்துற மாதிரி இல்லை அவையில் அப்படித்தானே அப்படின்னு அவர் தண்டபாடில் போய் கொண்டிருக்கார். அப்போ அண்ணா வந்து கடுப்பாகி ஒரு மாதிரி கதைச்சார், என்ன எப்படி செய்கிறீங்க, இப்படியா ரெஸ்பான்ஸ் பண்ணுறது அப்படின்ற மாதிரி எல்லாமே வந்து கதைச்சு அதுக்கான ஒரு தீர்வு வந்து கிடைக்கல. ஆனாலும் வந்து இன்னும் ஒரு பிரச்சனை ஒன்று நடந்தது. திடீரென்று பார்த்திங்கன்னா வாகனத்துக்கு ஆயில் குறைஞ்சி கொண்டே இருந்தது. ஆயில் குறையிற அந்த லைட் வந்து பார்த்திங்கன்னா அப்போ நான் என்னடான்ட்டு பக்கத்தில் இருக்கிற கராச்சிக்கு கொண்டு போய்க்கல வந்து பார்த்திங்கன்னா அதில் அந்த என்ன சொல்கிறது 2 பாகங்களை பொறுத்து ஏதோ ஒரு பேர் கேஸ்கெட் மாதிரி ஒன்று இருக்கும். அதால் வந்து ஆயில் வடியுதுன்னு சொன்னதில் அதால் அந்த வாகனத்தை விட்டுட்டு வேறு ஒரு வாகனத்தை பிடிச்சி கொண்டு ஆக்களை இங்கே வர சொல்லி போட்டு நான் போய் நேற்று வந்து ஏர்போர்ட்லேருந்து ஒரு ஆக்களை ஏற்றி கொண்டு நாங்கள் கோயில் வீட்டில் போட்டுட்டு இன்றைய தினம் வந்து நான் வந்திருக்கிறேன். என்னதுக்காக பார்த்திங்கன்னா இதில் வந்து அனுராதபுரத்தில் நிற்கிறேன். இன்றைக்கு அந்த அனுராதபுரத்தை சுற்றி காட்டுறதுக்காக வந்திருக்கேன். இதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா நான் நாளைய தினம் ஜெர்மனிலேருந்து 2 வெள்ளி ஆகலோட வந்து டூர் ஒன்று தொடங்க போகுது. அதுவும் வந்து 7 நாள். உண்மையிலுமே இந்த ஒரு குறிப்பிட்ட நாட்களில் வந்து என்னால் வீடியோ போட இல்லாத வரைக்கும் இதுதான் காரணம். ஒன்றுமே செய்யலாத ஒரு நிலைமை. அதுக்குள்ளே போனால் எல்லாம் ஒரே மாதிரி இடங்கள், அதே நான் வீடியோ போட விரும்பலை. அதான் ஒரு காரணம். இப்போ இன்றைக்கு ஏதோ 6 மணிக்கு ஸ்பெஷல் பூசையாம், அதுவும் வந்து ருவான்வெளி சாயில். இப்போ அங்கே போய் தான் நாங்கள் பார்க்க போகிறோம். என்னென்று பார்ப்போம். நானும் வந்து இது வரைக்கும் பார்த்ததில்லை. சரி, இதுதான் பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ். இதில் இப்போ வீடியோ எடுக்கிற மாதிரி இல்லை. இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் பூசைன்னு தெரியல. எல்லாருமே வந்து இந்த 6 மணிக்கு பாருங்கள் கொடிகள் எல்லாத்தையும் வச்சு கொண்டு நிற்கிறோம். இதில் லைனாக இதில் அந்த மேடல் அடித்து கொண்டு போயிடும். ஆனால் காணலை. இது வந்து தனி ஒரு ஏரியாவிலேருந்து வந்திருக்கணும். சாதுன்னு சொல்லி பாட்டா கொடுக்குறதுக்குன்னு ஒரு இடம் இருந்தால் காணலையே. நாளைக்கு இந்த மேடம் அடிக்கிறதுக்கு ஹயர் பண்ணுறது போல இருக்குது. வெளிச்சத்துக்கு இப்போ தான் தெரியுது.
எவ்வளோ பேர் வந்து நிற்கிறேன் வேறு இந்த 6-7 மணி தச்சத்துக்குள்ள நினைக்கிறேன் ஒவ்வொரு நாளும் முடியலை இப்படி ஒரு சிறப்பு பூசை வந்து நடக்கும் போல இந்த மூளை படிச்சுட்டு போகிறாக்கள் அங்காலேயே போயிட்டுருக்கணும். இதில் பாருங்கள் இந்த ஒரு ருவான்வேலி சாலையில் எவ்வளோ பேர் நிற்கிறோம் வந்து கூடுதலான பெரும்பான்மையான சிங்கள மக்கள் வந்து இந்த இடத்துக்கு தான் இந்த இதுக்கு தான் வந்து வருகிறோம். இதில் லைனில் நிற்கணும் என்னதுக்கான தெரியல பூக்களை கொண்டு வந்து இதில் இருக்கிற இதில் வைப்பினம் புத்தர் சிலைகளை அதே மாதிரி இது ஒரு விஷயத்தை வந்து இந்த மேலே வைக்கணும் என்னதுக்காக தான் தெரியல. இதில் எல்லாம் பாருங்கள் இவ்வளோ பூக்கள் எல்லாத்துலேயும் நினைக்கிறேன் இந்த இது அவையிலும் நேர்த்தி செய்கிறது இதில் வந்து படைக்கணும் எங்களோட கலாச்சாரம் தான் இதுலேயும் இருக்குது. அப்படி உங்களை பாருங்க இவ்வளோ இருக்கிற 2 கடவுள் ஒரு சொச்சு நினைக்கிறேன் ஒரு 2000-3000 பேர் இந்த இடத்துல நிற்பாங்க அவ்வளோ இருக்குது. இப்போ தான் கேட்டு தெரிஞ்ச உடனே இது வந்து இந்த பிக்குவாக்களுக்குரிய உடுப்பு மற்ற வந்து சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கிண்ணம் அதுகள் எல்லாம் சேர்த்து ஒரு பேக் மாதிரியா அதை கொண்டு வந்து இதில் வண்டி வைப்பினோம். இப்படியே இப்போ ரவுண்ட் அடிக்கப்புறம் இந்த ருவான்வேலி சாயா விகாரே வெத்தில பாக்குகள் எல்லாம் வச்சிருக்கணும் அதெல்லாம் பிக்குவாக்கள் சாப்பிடுவேணுமோ இதில் எல்லாம் பாருங்களேன் என்னென்ன சாப்பாடுகள் எல்லாம் வச்சிருக்கணும். அப்போ இது ஃபுல்லாகவே அப்படியே பார்த்துட்டு போகலாம் போல இருக்கு. அது சொல்லிகிட்டே போயிடும். விகாரையை சுற்றியே இப்படி வச்சிருக்கணும். இதில் பாருங்கள் கடவுளே வெத்தில பார்க்க பாருங்கள் இது எல்லாமே அன்பளிப்பாக கொடுத்துருக்கு போல இருக்கு. இந்த கையில் எல்லாம் ஆக்கள் வர்றாக்கள் ஆசீர்வாதம் பண்ணுற தொட்டு கும்பிடணும். இந்த ஒரு நாள் இப்படி ஒரு இதை வந்து நான் எங்கேயுமே பார்த்ததில்லை. இவ்வளோ காலம் விகாரம் வந்திருக்கிறோம் சும்மா வந்துட்டு தான் போயிருக்கிறேன். ரெண்டே தான் நிறைய விஷயத்தை பற்றி பார்க்குறோம். காசு ஓடினோம் இதுக்கு நேர்த்தி கட்டினோம் அப்படியே எங்களுடைய நடைமுறையெல்லாம் இருக்கேன்னு படைக்கிறது நேர்த்தி கட்டுறது உண்டியலுக்கு காசு போடுறது. இங்கே இதில் பாருங்கள் இந்த மாதிரி விஷயத்தை வந்து கவனிச்சு நான் பிக்காக்கள் எல்லாம் இந்த இடத்துல வந்து இருந்து ஏதோ செய்து கொண்டிருக்கணும் வணங்கி கொண்டிருக்கணும். அதே மாதிரி தட்டுகள் எல்லாத்தையும் தங்களுக்கு தேவையானதை எடுக்கணும் போல இருக்குது. இதில் வந்து ஒரு புத்தர் சிலை கொண்டு வைக்கணும் இந்த இடத்துல ருவான்வேலி சாலையில். இதில் ஒரு கும்பலாக இருந்து கொண்டு ஃபுல்லாக அந்த புத்த சாசனத்தை வந்து சொல்லி கொண்டிருக்கிறேன் நினைக்கிறேன். இப்போ கொஞ்சம் துண்டு வரைக்கல இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து இந்த மஞ்சள் கலர் இதில் பாக்ஸில் கொண்டு வரலாம் பாருங்கள் கிரிபத் கொண்டு வந்து இந்த இடத்துல ஃபுல்லாக இதில் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா படைச்சி வச்சுருக்கணும். வீடியோ எடுக்கக்கூடாதுலாம் போட்டிருந்தாங்க நான் எடுத்துகிட்டு இருக்கேன் உங்களுக்காக ரிஸ்க் எடுத்து வேறு இதில் தாமரை பூ கொண்டு இவ்வளோ இதாக வச்சுருக்கிறேன். குளத்தில் எல்லாம் ஒரு தாமரை பூவும் இருக்கா நினைக்கிறேன். ஆனால் இதில் ஒன்று இன்றைக்கி இந்த பறவைகளுக்கு எல்லாத்தையும் வேட்டா இல்லை கொண்டு போயிருக்கணும் போல இருக்குது. இதெல்லாம் இதில் அந்த கிண்ணங்கள் மாதிரியும் வச்சுருக்கணும். இதில் ஒரு பெட்டிய கிண்ணம் மட்டும் வச்சுருக்கணும். இதில் அந்த சோத்துக்குள்ளே தான் வந்து ப்ளம்ஸை போட்டு ஊற வச்சு வச்சுருக்காங்க. இன்னும் முடியலை இஞ்சால கிரிஸ்மத் படைச்சது. இப்போ வந்து சுற்றிட்டு வந்துட்டோம். ஆனாலும் வந்து எல்லா விஷயத்தையுமே பார்க்கலாம் போல இருக்குது. அவ்வளோ விஷயங்கள் வந்து இந்த இடத்துல வந்து நடந்து கொண்டு தான் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிக்கு ஒரு ஆள் வந்து நாங்கள் எப்படி கோயில் கோபுரத்தை கும்பிடுவோமோ அதே மாதிரி இந்த விகாரண்ட கலசத்தை வந்து கும்பிட்டு கொண்டிருக்கேன். இந்த இதில் பாருங்க இருக்குது. உண்மையிலுமே எங்களுடைய சம்பிரதாயங்கள் எங்களுடைய பழக்க வழக்கங்கள் தான் இந்த விகாரையில் நான் பார்த்துருக்குறேன். இதில் பார்த்திங்கன்னா ஒரு புத்தர் சிலை ஒன்றை வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. உண்மையிலுமே தீவிர ஒரு இறை பக்தியாளர்கள் இந்த சிங்கள மக்கள் அதைத்தான் வந்து சொல்லிக்கொள்வேன். இதில் பாருங்க இந்த கிண்ணம் நல்லா இருக்குது வடிவாக இருக்குது. தூக்கிட்டு போனால் சரி சம்பவம் செஞ்சிருவாங்க. அப்பா இப்போ காட்டுறேன் பாருங்கள் இந்த சாப்பாட்டு தொகுதியை வந்து உங்களுக்கு. இதில் இந்த இதெல்லாம் வச்சிருக்கணும். இந்த என்னது செருப்பெல்லாம் நினைக்கிறேன் பிக்குவாக்களுக்கு ஏற்ற மாதிரி இதில் வச்சிருக்கணும் போல இருக்குது. சரி ஓகே அப்படியே ஒரு மாதிரி இந்த விகாரையை சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோம். இந்த ஒரு நல்ல நாளில் இந்த இங்கே நின்றது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. நிறைய விஷயத்தை வந்து பார்த்தேன். மேலே படித்து புகையை கொண்டு போகிறாங்க. இந்த ஒரு விடியப்புறத்தில் பார்த்தால தான் இது வந்து நல்லா இருந்தது. இல்லாட்டி வெயில் டைம் கூட மாதிரி இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா கால் எழுகுற ஒரு இது வச்சுருக்கணும். இதே மெதட் அந்த பீச் சைடுகள்லையும் வச்சா நல்லா. ஆனால் மண் அடைஞ்சிடும் அதுகளுக்கு. என்ன போய் கழுவிட்டு போகிறாங்க. ஓகே சூப்பராக இருக்குது இந்த ஒரு லொக்கேஷன் பார்க்கவே. சரி இப்போ வந்து நாங்கள் ருவான்வேலி சாயா பார்த்துட்டு அப்படியே வந்து
திருப்பி வந்து இந்த கடையெல்லாம் ஷாப்பிங்கெல்லாம் முடிஞ்சு அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா திருப்பியும் வரலாற்று சம்பந்தமான இடங்களெல்லாம் வந்து பார்க்க போனாங்க. அபயகிரி, அதுக்கு பிறகு வந்து இந்த யானைக்கா குளம் அதெல்லாமே வந்து பார்த்துனாங்க. இப்போ இந்த அண்ணாக்கள் நிற்கிற ஹோட்டலையும் வந்து உங்களுக்கு காட்டணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. இது வந்து அனுராதபுரத்தில் தான் இருக்குது, நல்லா இருக்குது, வித்தியாசமான ஒரு ஹோட்டல். ஆக வித்தியாசம் இல்லை, ஓரளவுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். ஹோட்டல் அனந்தாரா அப்படின்னு வரி போட்டிருக்கணும். உண்மையிலுமே வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு அமைதியான ஒரு இடம். இதில் வந்து ஸ்விம்மிங் பூலும் இருக்குது. நிறைய பேர் வந்து இதில் ஸ்விம்மிங் பூலில் குளிச்சு கொண்டிருந்தவேல் இப்போ தான் வந்து ஆக்கள் இல்லாமல் போயிருக்கணும். குறிப்பாக வந்து இது அவ்வளவுக்கு டெப்த்தான ஸ்விம்மிங் பூல் அப்படின்னு சொல்லலாம், ஆனாலும் ஓரளவுக்கு ஓகே. அதே மாதிரி இங்கால சோலை வனங்களாக இருக்குது. இங்கால இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி செட்டப் எல்லாம் இருக்குது. எனக்கு ஒரு அக்கமெண்டேஷன் இங்கே இருந்தாலும் வந்து நான் அங்கே தங்குறேன். சரி, நாங்கள் அடுத்த வீடியோக்களில் வந்து சந்திப்போம்.